ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு நிறைய சமைக்கலாம். இன்றைக்கி நாம் நெத்திலி மீன் குழம்பு சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாய் வச்சு கடாய் காஞ்சோன்னே 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுலேயே 7-8 மிளகு, கொஞ்சமாக வெந்தயம், 2 தக்காளி கட் பண்ணி போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இது ஆறினோன்னே ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். அதுலேயே 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதே கடாயை அடுப்பில் வச்சு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சோன்னு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிஞ்சோன்னே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அதோட ஒரு 20-25 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. கொஞ்சம் வதங்கினோன்னே கட் பண்ண தக்காளியை போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினோன்னே அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் அலசி ஊற்றிக்கலாம். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து வதங்கினோன்னே எலுமிச்சை சைஸ் அளவில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விட்டுறலாம். இப்போது எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது கழுவி வச்ச நெத்திலி மீனை போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுறலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சுவையான நெத்திலி மீன் குழம்பு தயார். இந்த மீன் குழம்பை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.